டைரக்டர் சசியோடைய இயக்கத்துல தமிழுக்கு வந்தவங்க தான் பார்வதி மேனன். மலையாள நடிகையா இருக்கிற இவங்க பூ படத்துல ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. அத தொடர்ந்து நடிகைகள் வட்டாரத்துல இவங்க ஒரு வலம் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா கோடம்பாக்கத்துல இவங்களுக்குன்னு எந்த சான்ஸுமே கிடைக்கல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் இவங்க ரீஎன்ட்ரி குடுத்தாங்க. சென்னையில் ஒரு நாள் அப்படிங்கிற படத்துல. அதையும் தொடர்ந்து மரியான் அப்படிங்கிற படத்துல ஒரு மீனவ பெண்ணா அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து இவங்களுக்கு நெறைய சான்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா, அப்பவும் இவங்களுக்கு சரிவர சான்ஸஸ் கிடைக்கல. அந்த மாதிரி நேரத்துல தான் இவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட கதவு ஒண்ணு திறந்தது. அதாவது உத்தம வில்லன் அப்படிங்கிற படத்துல கமல் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. அத பத்தி இவங்க கிட்ட பேசும்போது, கமல் கூட தான் ஜோடியா நடிக்க போறோம் அப்படிங்கிற ஆவல்ல இவங்க இருந்திருக்காங்க. ஆனா கடைசில தான் தெரிஞ்சிருக்கு, கமலுக்கு மருமகளான ஒரு கேரக்டர்ல இவங்க நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கமல் சார் கூட நடிக்கிறதே பெரிய பாக்கியம். எந்த கேரக்டரா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமல் கூட சேர்ந்து இவங்க நடிக்கிற மாதிரி நெறைய காட்சிகள் அந்த படத்துல இடம் பிடிச்சிருக்காம். ஸோ அதனால அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்த வச்சு கண்டிப்பா வந்து ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு ரோல்ல நான் பெரிய வலம் வருவேன் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.